ஐப்ரோ ஃபில்லிங் பார்க்கலாமா? நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணால் எனக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க என்ன மேக்கப் போட்டிருக்காங்க, எப்படி ஐ மேக்கப் பண்ணியிருக்காங்க, ஐப்ரோ எப்படி ஃபில் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்பேன். நான் பார்த்த மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறது தப்பு பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதை தப்பு பண்ணாதீங்க. ஐப்ரோ எப்படி ஃபில் பண்ணுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ண பென்சிலாவோ இல்லை ஜெல்லாவோ இல்லை பவுடர் டைப்பில் எதுவாக இருந்தாலும் எடுத்தோடனே ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணக்கூடாது. சென்டர் பிளேஸ்லேருந்து லாஸ்ட்டுக்கு கொண்டு போகணும் ப்ராடக்ட்டை. ஏன் ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா, நம்ம ப்ரஷில் ப்ராடக்ட் அதிகமாக இருக்கும், அது ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணால் லுக்குக்கு எடுத்துரும். ஸோ எப்பயுமே சென்டர்லேருந்து லாஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். சென்டரையும் எட்ஜையும் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை ஃபில் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லை. ப்ரஷில் இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சு மைல்டாக இது பண்ணாலே போதும். எப்பவுமே ஃப்ரண்ட்டில் வந்து ஹெவியாக போடக்கூடாது. எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணாலே போதும், அதுவே ஃபினிஷிங்காக இருக்கும். ஸ்பூலி ப்ரஷ்ஷை வச்சு ப்ராடக்ட்டை எல்லா இடத்துலையும் ஈக்குவல் பண்ணணும். அப்போ தான் ஐப்ரோஸ் பார்க்க நேச்சுரலாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஷேட் ஐப்ரோஸ் யூஸ் பண்ணலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஐப்ரோஸ் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.